வெல்கம் டு இந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமி. நாம இந்த எப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேன் எக்ஸாமுக்கு வரப்போகுது. ஸோ அந்த எக்ஸாமில் வரப்போகிற ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். டாபிக் வந்து மேக்னெட்டிக் டிக்ளரேஷன். இதுக்குள்ளே வரனா காம்பஸ் சர்வேயிங்குள்ளே வருது. இதுக்குள்ளே வருது காம்பஸ் சர்வேயிங்கில் இந்த டாபிக் வந்து கவர் ஆகுது. ஓகேவா? காம்பஸ் சர்வேயிங்கில் வர்ற ஒரு டாபிக் தான் மேக்னெட்டிக் டிக்ளரேஷன். இதில் பார்த்தீங்கன்னா டிப் ஆஃப் த மேக்னெட்டிக் நீடில். அப்போனா என்ன, நார்மலாக வந்து பொசிஷன் வந்து எப்படின்னா நீடில் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஆனால் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் உள்ள ஆக்ட் ஆகிறப்ப என்ன ஆகும்னா மேக்னடைஸ் ஆகிறப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா டிப் ஆகும். ஓகேவா? டிப்னா என்ன ஆகும், கீழே இறங்கும். என்ன ஆகும், இந்த பக்கம் இது கீழே இறங்கும், கொஞ்சம் மேக்னடைஸ் ஆகும், கொஞ்சம் கீழே வந்து டிப் ஆகும். அதான் டிப் ஆஃப் த நீடிலுங்கிறாங்க. ஓகேவா? டவுன்வர்ட் பொசிஷனுக்கு இறங்கும். எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, இந்த சரி பண்ணுறதை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கவுண்டர் வெயிட்னு ஒன்று வைக்கிறோம். பின்னாடி கவுண்டர் வெயிட்னா இந்த கீழே இறங்குறத பேலன்ஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வைக்கிறத நம்ம கவுண்டர் வெயிட். ஓகேவா? இது பேர் என்ன, நம்ம கவுண்டர் வெயிட்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது பேர் என்னது, கவுண்டர் வெயிட். இந்த பக்கம் நம்ம வெயிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கீழே போகிறத பேலன்ஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரைட்டாக நிறுத்திடலாம். டு கீப் த நீடில் ஹரிசாண்டல் என்ன பண்ணோம், நீடில் நம்ம ஹரிசாண்டலில் வைக்கிறதுக்காக பேலன்ஸ் பை அ பிராஸ் ஸ்லைடிங் வெயிட். என்னன்னா பிராஸ் ஸ்லைடிங் வெயிட் ரைட் டு த பாயிண்ட் ஆஃப் ஓவர் த end of the needle. புரியுதா? என்ன பண்ணுறாங்க, காம்பன்சேட் பண்ணுறதுக்கா பின்னாடி கவுண்டர் வெயிட் வச்சு என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரைட்டாக வைக்கிறாங்க. புரியுதா? சரி, அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது மேக்னெட்டிக் டிக்ளரேஷன். அது என்ன சார் மேக்னெட்டிக் டிக்ளரேஷன் அப்படின்னா, அது நம்ம வந்து காம்பஸ் பார்க்குறோம்ல, காம்பஸ் காட்டுற நார்த் வந்து ட்ரூ நார்த் கிடையாது. நம்ம காம்பஸ் காட்டுற நார்த்து ட்ரூ நார்த்து கிடையாது, அது வந்து மேக்னெட்டிக் நார்த். புரியுதா? காம்பஸ் காட்டுற நார்த் வந்து மேக்னெட்டிக் நார்த். அப்போ ட்ரூ நார்த் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து எர்த்தோட நார்த்தும் ட்ரூ நார்த். ஆனால் நம்ம காம்பஸ் வந்து ட்ரூ நார்த் காட்ட முடியாது, அதை காட்டவும் செய்யாது. ஸோ அது காட்டுறதுக்கு ஒன்லி இதை மேக்னெட்டிக் நார்த் தான் காட்டும். ஓகேவா? ஸோ இப்போ படம் வரைஞ்சோம் அப்படின்னா இங்கே ட்ரூ நார்த் இங்கே இருக்கா, ஸோ மேக்னெட்டிக் நார்த் இங்கே இருக்குது. ஸோ நம்ம அளக்கிற ரீடிங் இருக்குல்ல, நம்ம அளக்கிற ரீடிங் வந்து பியரிங் வந்து இங்கேருந்து வந்து மேக்னெட்டிக் பியரிங். ஓகேவா? இப்போ என்னன்னா இப்போ ட்ரூ நார்த் இங்கே இருக்குது, ஆக்சுவலாக மேக்னெட்டிக் நார்த் இங்கே இருக்குது. நம்ம ரீடிங் எங்கே சார் இருக்குது அப்படின்னா நம்ம அளக்கிற பியரிங் வந்து சப்போஸ் இங்கே இருக்குது அப்படின்னா நம்ம இங்கேருந்து மெஷர் பண்ணுவோம். நார்மலாக இப்போ டீட்டா மெஷர் பண்ணுவோமா, ஸோ இது பேர் என்னன்னா மேக்னெட்டிக் பியரிங். ஓகேவா? ஸோ மேக்னெட் தான் மெஷர் பண்ணி டீட்டா வளர்ப்போம், அது வந்து நம்ம மேக்னெட்டிக் பியரிங் நம்ம சொல்கிறோம். இதே நம்ம ட்ரூ நார்த்லேருந்து அளந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ட்ரூ பியரிங். ஓகேவா? ஸோ மேக்னெட்டிக் நார்த்லேருந்து டீட்டா அளந்தோம் அப்படின்னா அது பேர் மேக்னெட்டிக் பியரிங். ட்ரூ நார்த்லேருந்து நம்ம அளந்தோம் அப்படின்னா அது ட்ரூ பியரிங். ஓகேவா? ஸோ டிக்ளரேஷன் என்ன சார், மேக்னெட்டிக் டிக்ளரேஷன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் நார்த்துக்கும் ட்ரூ நார்த்துக்கும் இடைப்பட்ட அந்த ஆங்கிள் இருக்குல்ல, அதை சொல்கிறோம் நம்ம மேக்னெட்டிக் டிக்ளரேஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்குரிய கேப் தான் நம்ம டிக்ளரேஷன் சொல்கிறோம். இந்த கேப் இருக்குல்ல, அதான் நம்ம மேக்னெட்டிக் டிக்ளரேஷன் சொல்கிறது வந்து இதுதான். டிக்ளரேஷன் சொல்கிறது ட்ரூ நார்த்துக்கும் மேக்னெட்டிக்குடைய கேப் தான் நம்ம டிக்ளரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ட்ரூ நார்த்துக்கும் மேக்னெட்டிக் இடைப்பட்ட கேப் தான் என்னது, டிக்ளரேஷன். ட்ரூ நார்த்லேருந்து எடுத்தா ட்ரூ பியரிங், மேக்னெட்டிக் நார்த்லேருந்து எடுத்தா அது மேக்னெட்டிக் பியரிங். புரியுதா? சப்போஸ் முக்கியமாக பார்த்தோங்க, இப்போ மேக்னெட்டிக் நார்த்து ரைட் சைடில் இருந்தால், ஓகேவா, ஈஸ்ட் சைடில் இருந்தால் அது பேர் ஈஸ்ட் டிக்ளரேஷன். புரியுதா? மேக்னெட்டிக் நார்த்து ஈஸ்ட்டில் இருந்தால் ஈஸ்ட் டிக்ளரேஷன். சப்போஸ் வெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அது வெஸ்ட் டிக்ளரேஷன். புரியுதா? மேக்னெட்டிக் நார்த் ரைட் சைடில் இருக்கா, ஸோ ஈஸ்ட் டிக்ளரேஷன். மேக்னெட்டிக் நார்த்து ட்ரூ நார்த்துக்கு லெஃப்ட் சைடில் இருக்கா, அப்போ வெஸ்ட் டிக்ளரேஷன். ஸோ கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகேவா? ஈஸ்டில் இருந்தால் ஈஸ்ட் டிக்ளரேஷன், வெஸ்ட்டில் இருந்தால் வெஸ்ட் டிக்ளரேஷன். ஓகே, இப்போ சைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ ட்ரூ பியரிங் வேணும்னா மேக்னெட்டிக் பியரிங் ஆஃப் லைன் ப்ளஸ் டிக்ளரேஷன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டிக்ளரேஷன் ஈஸ்டில் இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? டிக்ளரேஷன் ஈஸ்டில் இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ பியரிங் ஆஃப் லைன் வேணும்னா முக்கியமான ஆப்ஷன் எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறாங்க. ஓகேவா? என்ன அப்படின்னா நம்மளுக்கு ட்ரூ பியரிங் வேணும், அப்போ மேக்னெட்டிக் பியரிங் ப்ளஸ் டிக்ளரேஷன். எப்போ சார் அப்படின்னா ப்ளஸ்ஸு எப்போ போடணும் அப்படின்னா ஈஸ்டாக இருந்தால். ஓகேவா? ஈஸ்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், ப்ளஸ் போடலாம். இதே ட்ரூ பியரிங்கு மேக்னெட்டிக் பியரிங் மைனஸ் டிக்ளரேஷன் அப்படின்னா வெஸ்ட்டாக இருந்தால் நம்ம மைனஸ் போடணும். ஓகேவா? ஈஸ்டாக இருந்தால் ப்ளஸ் போடணும், வெஸ்ட்டாக இருந்தால் மைனஸ் போடணும். ஸோ இது தெரிஞ்சாலே போட்டுடலாம், நீங்கள் என்ன பண்ணலாம், மாற்றி கூட நம்ம போட்டுடலாம். ஸோ ட்ரூ பியரிங் வேணும் அப்படின்னா மேக்னெட்டிக் பியரிங் ப்ளஸ் டிக்ளரேஷன்
சரி சார், அப்போ எனக்கு மேக்னெட்டிக் பியரிங் வேணும் அப்படின்னா ட்ரூ பியரிங் ப்ளஸ் டிக்ளினேஷன். இந்த ப்ளஸ் எப்போ சார் வரும் அப்படின்னா ஈஸ்ட் அப்போ வராது, இது வெஸ்ட்டில் வரும். ஓகேவா, இல்லை எப்போ வரும்னா வெஸ்ட்டில் வரும். இதே மைனஸ் எப்போ வரும்னா உங்களுக்கு ஈஸ்ட்டில் வரும். ஸோ ஒன்று ஞாபகம் வச்சா போதும் எழுதிடலாம். ஓகேவா, எனக்கு ட்ரூ பியரிங் வேணும்னா மேக்னெட்டிக் பியரிங் ப்ளஸ் டிக்ளினேஷன். ஓகேவா, எப்போனா ஈஸ்ட் சைடு இருந்தா. இதே மேக்னெட்டிக் பியரிங் மைனஸ் டிக்ளினேஷன் எப்போ வரும்னா வெஸ்ட் சைடில் இருந்தா. இதே மேக்னெட்டிக் பியரிங் வேணும் அப்படின்னா ட்ரூ பியரிங் டிக்ளினேஷன் வெஸ்ட்டில் இருந்தா, இதே மைனஸ் ஈஸ்ட்ல இருந்தா. இது ஒன்று ஞாபகம் வச்சா போதும். இந்த ட்ரூ பியரிங் வேணும் அப்படின்னா ஈஸ்ட்னா ப்ளஸ், வெஸ்ட்னா மைனஸ். ஞாபகம் வச்சா என்ன பண்ணலாம், நீங்களே போட்டுடலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எக்ஸாமில் கண்டிப்பாக இது வந்து ஒரு கொஸ்டின் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வேரியேஷன் ஆஃப் டிக்ளினேஷன் அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. ஏன்னா வேரியேஷன்ஸ் இருக்குது, ரெகுலர் இருக்குது, இர்ரெகுலர் இருக்குது. ஸோ ரெகுலரில் அது கேட்பாங்க, இந்த 3ல் கண்டிப்பாக ஒன்று வரும். ஓகேவா, என்னென்ன சார் இருக்குது அப்படின்னா இதை மக்கப் பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின் செக்யூலர், ஆனுவல், டையர்னல் ஆர் டெய்லி. இந்த 3மே ரெகுலர் வேரியேஷன். ஓகேவா, செக்யூலர் வேரியேஷன் என்ன, பெண்டுலம் மாதிரி ஒன் டேரக்ஷன் வந்து போயிட்டு வந்துட்டு கிராஜுவலாக அப்படி இருந்தால் அது செக்யூலர் வேரியேஷன். ஆனுவல் வேரியேஷன் அப்படின்னா 1 இயருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கால்குலேட் பண்ணுவோம். 1 இயர் வேரியேஷன் கால்குலேட் பண்ணுறது தான் அது ஆனுவல் வேரியேஷன். எவ்வளோனா 0 to 12 minutes. இது கேட்பாங்க, 0 to 12 minutes நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டையர்னா டெய்லி வேரியேஷன். ஓகேவா, ஆனுவல்னா ஆனுவல் வேரியேஷன், டையர்னா டெய்லி நடக்கிற வேரியேஷன். ஓகேவா, இதுனா 1 minute to 12 minutes எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ ரெகுலர் வேரியேஷன் என்னன்னா செக்யூலர் வேரியேஷன், ஆனுவல் வேரியேஷன், டையர்னல் வேரியேஷன். 3மே என்னது ரெகுலர் வேரியேஷன்ஸ். ஓகேவா, ஸோ மற்றெல்லாம் இர்ரெகுலர் வேரியேஷன்ஸ். ஸோ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ரெகுலர் வேரியேஷன் கண்டிப்பாக நம்ம எக்ஸாமில் கேட்குறாங்க, நீங்கள் இதை மக்கப் பண்ணி தான் ஆகணும். பாருங்க கொஸ்டினில் பாருங்கள், இந்த மாதிரி சம் கேட்பாங்க. இப்போ மேக்னெட்டிக் பியரிங் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் இட்ஸ் ட்ரூ பியரிங் வெஸ்ட்டு. நான் சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன், ஈஸ்ட்னா ப்ளஸ் போடணும், வெஸ்ட்னா மைனஸ் போடணும். இதை பொறுத்த வரைக்கும் ட்ரூ பியரிங் பொறுத்த வரைக்கும். இப்போ ட்ரூ பியரிங் வேணுமா, இங்கே என்ன இருக்குது வெஸ்ட்டா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட்டிக் பியரிங் மைனஸ் டிக்ளினேஷன். புரியுதா, அப்போ என்ன வரும் 197 minus 3 194. ஆன்சர் கரெக்டா. இதே ஈஸியாக தான் என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணி பண்ணணும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, ரொம்ப ஈஸியான சம்மு எக்ஸாம் கேட்பான். இங்கே பாருங்கள், இது மேக்னெட்டிக் பியரிங் கொடுத்துருக்காங்க, ட்ரூ பியரிங் கேட்குறாங்க, ஈஸியாக போட்டு போயிடலாம். ஓகேவா, கேட்குறது ட்ரூ பியரிங். ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்க சார், ட்ரூ பியரிங் கேட்குறாங்க. நார்த்து 37 டிகிரி 2 டிகிரி வெஸ்ட்டா, அப்போ 37 டிகிரி 2 டிகிரி ஈஸ்டா, -2 பண்ணோம் அப்படின்னா நார்த்து 35 டிகிரி வெஸ்ட்டு. ஓகேவா, ஈஸியாக நம்ம அப்போலாம் சால்வ் பண்ணி போட்டுடலாம். ஸோ இந்த சம் பாருங்கள், ட்ரூ பியரிங் கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் பியரிங் கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ சொன்ன 4 ஃபார்முலா தான், அந்த 4 ஃபார்முலா திரும்ப திரும்ப நம்ம போடுற மாதிரி இருக்குது. அப்போ மேக்னெட்டிக் பியரிங் அப்படின்னா என்ன வரும், ட்ரூ பியரிங் கண்டிப்பாக போடணும். பார்க்கணும் ஈஸ்டா வெஸ்ட்டா, வெஸ்ட்டு எழுதிருக்கேன் ப்ளஸ் பண்ணணும், வெஸ்ட்னா என்ன பண்ணணும் ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா, எனக்கு கேட்குறது மேக்னெட்டிக் பியரிங், மேக்னெட்டிக் பியரிங்கில் வெஸ்ட்னா ப்ளஸ் பண்ணணும், இதே ட்ரூ பியரிங்கில் வெஸ்ட்னா மைனஸ் பண்ணணும், ப்ளஸ் டிக்ளினேஷன். ஓகேவா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் பண்ணி போட்டால் என்ன வந்துடும், ஆன்சர் வந்துடும். 217 + 12 219 டிகிரி வந்துருச்சா. அவ்வளோ ஈஸியாக நம்மளாம் சால்வ் பண்ணி போட்டுடலாம். ஸோ மாதிரி சம்ஸ் எப்படி இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா, சால்வ் பண்ணி போட்டால் நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணி போட்டுடலாம். இதே மாதிரி சம்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம போக அடுத்த பார்த்துக்கலாம். பட் ரொம்ப ஈஸி தான். ஓகேவா, என்ன டிக்ளினேஷனு மைனஸ் பண்ணி போட்டால் நமக்கு என்ன வந்துடும், ஆன்சர் வந்துடும். சரி, இந்த மாதிரி சம் எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறாங்க. இந்த சம் கண்டிப்பாக எக்ஸாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஃபைண்ட் த மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் பியரிங் சன் அட் நூன். அது என்ன சார் சன் அட் நூன்னா, இங்கே பாருங்கள் 185 டிகிரி இருக்குது, கேட்குறது மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலாக 180 டிகிரி ஃபுல்லாக. ஓகேவா, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 185 - 180 பண்ணால் நம்மளுக்கு 5 டிகிரி வெஸ்ட்டு கிடைக்கும். ஓகேவா, ஸோ 185ங்கிறது 5 டிகிரி வெஸ்ட்டில் இருக்குது. அப்போ என்ன வரும்னா ஆன்சர் வந்து 5 டிகிரி வெஸ்ட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 354 டிகிரி. ஸோ டோட்டலாக வந்து 360 டிகிரி, ஆனால் நம்மளுக்கு 354 இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 6 டிகிரி. அப்போ 6 டிகிரி ஈஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா, ஸோ கேப் எவ்வளவு 6 டிகிரி.
ஈஸ்ட்டு. ஸோ இந்த கேப் எவ்வளவு 5 டிகிரி வெஸ்ட்டு. ஓகேவா, புரியுதா? ஏன்னா 180 தான் இருக்கணும், 185 இருக்கு. 5 டிகிரி வெஸ்ட்டில் போய்க்குன்னு அர்த்தம். 360 இருக்கணும், 354 தான் இருக்குது. அப்போ 6 டிகிரி ஈஸ்ட்டில் போய்க்கணும் அர்த்தம். இந்த 2 கேள்வி எக்ஸாமில் அடிக்கடி கேட்குற முக்கியமான கேள்வி. ஓகேவா, இந்த 2 கேள்வியும் நீ எக்ஸாமில் மக்காப்பாக பண்ணிட்டு போங்க. ஓகேவா, கண்டிப்பாக எக்ஸாமில் இந்த 2 கேள்வி இருக்குது. ஓகேவா, கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், இந்த சர்வேயோட எக்ஸாமில் இருக்கும். எல்லா எக்ஸாம் சர்வேயில் கண்டிப்பாக சர்வே டிராஃப்ட் அண்ட் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்காம இருந்ததே இல்லை. கண்டிப்பாக கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக படிச்சுட்டு போங்க. ஓகேவா, புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம மென்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வேயர் டிராஃப்ட்மேன் அண்ட் ஜிடிஓ கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. ஓகேவா, இதுக்கெல்லாம் கிளாஸ் போகுது சார் அப்படின்னா நம்மகிட்ட சர்வே கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதே மாதிரி டிராஃப்ட்ஸ்மேனுக்கு நம்ம கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகேவா, ஆன்லைன் கிளாஸும் போயிட்டுருக்கு, ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. ப்ளஸ் ஜேடிஓ. ஓகேவா, ஜேடிஓ ப்ளஸ் ஏஇ. ஸோ இந்த 4 நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். 4 நம்மகிட்ட மெட்டீரியல்ஸ் இருக்குது. தமிழ் மெட்டீரியல் ஆல்சோ நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ கிளாஸ் இருக்குது, டெஸ்ட்டும் இருக்குது. ஓகேவா, ஸோ வேணும்னா கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது, ப்ளஸ் டெஸ்ட் இருக்குது, ப்ளஸ் மெட்டீரியல் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிளாஸ் ஏறணும் அப்படின்னா 7708197281 இந்த நம்பர் கால் பண்ணி என்ன பண்ணலாம், டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கேட்கலாம். ஓகேவா, சர்வே எப்போ சார், டிராஃப்ட்மேன், ஜேடிஓ, ஏஇ பற்றி என்ன டீட்டெயிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த நம்பர் கால் பண்ணி கேட்கலாம். சிவில் மட்டும் இல்லை, மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ, ஈஸி எல்லாமே நம்மள்கிட்ட கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.